ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பெண்கள் கேட்டிருந்தாங்க, இந்த பௌர்ணமிக்கு தாலி சரடு மாற்றலாமா, மாசி மகத்தில் மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு. மாசி சரடு பாசி படரும்னு சொல்லுவாங்க. அதனால் மாசி மாதத்தில் நீங்கள் செவ்வாய் வெள்ளியை தவிர அதான் செவ்வாய் வெள்ளி சனி, நம்ம ஜென்ரலாகவே இதெல்லாம் பண்ண மாட்டோம். திங்கள் புதன் வியாழன் இந்த 3 நாட்களுமே ரொம்ப நல்லது தாலி சரடு மாற்றிக்கிறதுக்கு. அண்ட் இந்த சரடு நீங்கள் மாற்றிக்கிற அன்னைக்கு மரண யோகம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு எதுவுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சரடு மாற்றுற அன்னைக்கு கேலண்டரில் பாருங்கள், அன்றைக்கி யோகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன்று. ரெண்டாவது நமக்கு அன்றைக்கி நம்ம தாலி சரடு மாற்றிக்கிறோம் இல்லையா, அது காலை நேரத்தில் பண்ணுறது தான் விசேஷம். நீங்கள் பகல் 12 மணிக்கு மேலேலாம் பண்ணுறது அவ்வளோ ஸ்லாகியம் கிடையாது. அப்படி இல்லைன்னா மாலை விளக்கேற்றின பிறகு அந்தி நேரத்தில் ஜென்ரலாகவே ஆனால் சரடு காலையில் மாற்றிக்கிறது தான் நல்லது. ஸோ நான் நினைக்கிறேன் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அவங்க 11 மணிக்கோ 12 மணிக்கு தான் எந்திரிப்பாங்களாம். ஸோ அது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் அலாம் வச்சு எந்திரிங்கம்மா. ஏன்னா நம்ம காத்தால் 6 மணி 7 மணிக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். என்றைக்கு உங்களுக்கு அந்த தாலி சரடு மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி அலாம் வச்சு எழுந்திரிச்சு அதை மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல விஷயங்கள் எதுவுமே 11 மணிக்கு மேலெல்லாம் பண்ணக்கூடாது. கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் 11 மணிக்கு மேலே பண்ணுறது. அதனால் இதெல்லாம் ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் இல்லையா. இதெல்லாம் சூரிய உதயத்தில் பண்ணால் தான் நமக்கும் நல்லது, நம்ம கணவருக்கும் நல்லது. இப்போ திருமங்கல்ய சரடு நம்ம எதுக்காக பண்ணுறோம்? கணவர் ஆயுள் நல்லா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், ஒரு சுமங்கலி யோகம் இருக்கணும்னு. இதில் பெண்களுக்கு ஒரு அட்வைஸ் நான் சொல்லணும்னு இருக்கேன். நிறைய லேடிஸு கணவரை பிடிக்காது. சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், வாழ்ந்துட்டோம், ஒரு 10-12 வருஷம் பிள்ளைங்கள்லாம் பெருசானதுக்கப்புறம் விட்டுட்டும் போக முடியாது. மனசில் திட்டிகிட்டே இருப்பாங்க. இது இப்போ நம்ம அவங்கள திட்டுறதுனால அவங்க திருந்த போகிறது கிடையாது. ரெண்டாவது, நம்ம விட்டுட்டு ஓடணுன்னாலும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நம்ம தலையெழுத்து தான், இந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்ச கர்மா வினையினால் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு மனசை ஃபஸ்ட்டு தேத்திக்கோங்க. கணவர் திருந்துறதுக்கோ இல்லை கணவர் திரும்ப உங்கள் மேலே பாசமாக இருக்கிறதுக்கோ ஒரு பரிகாரம் தேடினீங்கன்னா உங்களுக்கு ஔவையார் மாதிரி வயசாகிடும். ஒரு 60-70 வயசில். அப்போ நமக்கு டயர்டாயிரும். கணவர் அப்படியே தான் இருப்பார். அப்போ நம்ம வாழற காலத்தில் நம்ம வாழவும் முடியாது. கணவர் எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த வயசில் என்ன தோணும்? ஐயோ, சின்ன வயசில் நான் வாழவும் இல்லை, இந்த மனுஷன் நம்மளை புரிஞ்சுக்கவும் இல்லை, இந்த ஆளுக்காக விரதம் இருந்து நானும் வாழ்க்கையில் எனக்கு வயசாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்துடுவோம். அப்போ அந்த ஸ்டேஜில் பிள்ளைங்களாம் கல்யாணம் ஆகி போயிடுவாங்க. அப்போ நம்ம உட்காந்துட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எதிர்பார்த்துட்டு நமக்கு வாழ்க்கையில் நம்ம எதுவுமே வாழலையேன்னு சொல்லி நிறைய வருத்தங்கள் எல்லாம் நம்ம மனசில் நம்ம படுவோம். எதுக்காக அந்த மாதிரி இல்லையா? ஸோ பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்றைக்குமே நம்ம கர்மா வினைப்படி தான் வாழ்க்கை நடக்கும். ஸோ நமக்கு வர்றது அப்படிங்கிறது வந்தே தீரும், நமக்கு இல்லைங்கிறது என்றைக்குமே இல்லை தான். சில நமக்கு பிறப்பு இறப்பு இந்த ரெண்டத்துக்கு நடுவில் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் எத்தனை மனிதர்களை சந்திக்கிறோம், எவ்வளோ அவமானப்படுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோம், மற்றவர்களோட நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. ஸோ வாழ்கிற காலத்தில் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வாழறோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நிறைய லேடிஸ் நான் பார்த்துருக்கேன், ஆமாம் என்னத்தை இந்த தாலிக்கு மஞ்சள் கயிறு போட்டு மட்டும் இந்த ஆள் என்ன பெருசா அப்படின்னு புலம்புற லேடிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தாலி கயிறு நீங்கள் எவ்வளோ தான் சொல்லுங்கள், கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் நம்ம சமுதாயம் நம்மளை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு இன்றைக்கி ஏற்றுக்குதா? கண்டிப்பாக திருமணமான பெண்ணுக்கும் நெற்றியில் பொட்டும் கழுத்தில் தாலியும் காலில் மெட்டியும் இது 3 தான் அவங்களுக்கு கொடுக்குற இந்த சொசைட்டி ஒரு மரியாதை அந்தஸ்து அப்படிங்கிறது. ஸோ நம்ம மரியாதையை நம்ம அந்தஸ்தை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த தாலி சரடெல்லாம் கரெக்டாக சென்டிமெண்ட்டோடு நம்மளும் ஃபாலோ பண்ணுறது நல்லது இல்லையா? ஏன்னா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த திருமங்கல்ய கயிறு நம்ம கட்டும் பொழுது அக்னி சாட்சியாக கல்யாணம் பண்ணிக்கிறோம். எத்தனை வேத மந்திரங்கள் சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் இல்லையா? தனிப்பட்ட அந்த நபருக்காக நம்ம பண்ணலை, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளின், ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு கணவரோடு இப்படி வாழணும் அப்படிங்கிறது. அவர் சரியில்லை, என் தலையெழுத்து இப்படி இருக்குதுன்னு நீங்கள் 20 வருஷம் புலம்புறதுக்கு, 20 வருஷம் மாறாதவங்க எப்படி ஒரு 25 வருஷத்தில் மாறுவாங்களா? கண்டிப்பாக இல்லை. அதனால் கணவன் சரியில்லாத பெண்களும் திருமங்கல்ய சரடு கட்டிக்கும் பொழுது என் கணவனுடைய ஆயுளுக்காகவும் என்னுடைய அந்தஸ்துக்காகவும் நான் சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லி சரடு கட்டிக்கோங்க.
கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டம் என்பது நிச்சயமாக உண்டு. அந்த கஷ்டத்தையும் தாங்கிட்டு நம்ம முகத்தில் ஒரு சிரிப்போடு இருந்தோம்னா தான் வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைஞ்சோம் அப்படிங்கிறது. ஸோ தாலி கயிறு மாற்றுற பெண்களுக்கெல்லாம் இந்த டிப் என்னென்னா, தாலி கயிறு கட்டும் பொழுதோ இல்லை மாற்றும் பொழுதோ உங்கள் வீட்டுக்காரரை திட்டிகிட்டோ இல்லை முணுமுணுத்துக்கிட்டோ இல்லை இது என்ன எங்கள் அம்மா என் லைஃப் எப்படி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க. என் அந்தஸ்து, இந்த அந்தஸ்து எனக்கு கடவுள் கொடுத்தது, இது எனக்கு என்றைக்குமே இருக்கணும், நான் சுமங்கலி யோகத்தோடு இருக்கணும்னு சொல்லி தாலி சரடு வந்து மாற்றிக்கோங்க. வாழ்க்கை கண்டிப்பாக நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த பதிவு நான் வந்து ஒரு அட்வைஸ், ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நிறைய லேடிஸ்லாம் பார்த்துருக்கேன். நிறைய புலம்புவாங்க, நிறைய திட்டுவாங்க, நிறைய அழுவாங்க. ஸோ அந்த லேடிஸு இப்போ நீங்கள் பார்க்குறதுல எத்தனையோ பேர் இதே மாதிரி இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லுவேன். மாசி மாதம் தாலி சரடு திங்கள், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. அன்றைக்கி மரண யோகம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.